விவாகம் பார்த்துருவோமா? யார் யாருக்கெல்லாம் விவாகம் ஆகலை? சும்மா கை தூக்கல. குடும்பத்தில் யார் யாருக்கு ஆகலை? அப்புறம் 90, 92, 94, 96, 98 இப்படி நம்பர்கள்லாம் சிம்மம் கடக லக்னத்தை தவிர மற்றவங்கெல்லாம் கேள்வி கேட்கலாம். 96 என்ன லக்னம்? விருச்சிக லக்னம். ஓகே, ஓரளவு கேட்கலாம். கும்ப லக்னம் பையன் 89 கல்யாணம் ஆயிரும். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம விவாக பிரசன்னத்தில் எப்படி பார்ப்பது? எப்போதுமே தெரிஞ்சுங்க, மெயின் விதி பாதகாதி விதியினுடைய தொடர்பு. மெயின் விதி பாதகாதி விதி தொடர்பு. அப்போ சென்டென்ஸ் ஃபுல் பண்ணிடலாம் இல்லையா? 7ஆம் இடத்து அதிபதிக்கு பாதகாதி விதியினுடைய தொடர்பு வந்துச்சுன்னா திருமணத்தில் பாதகம் நடக்கிறது அப்படின்னு எடுக்கணும். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க, நாங்கள் வாட்டில் போயிட்டே இருப்போம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் ஒன்று எழுதிடுவோமா? யாருக்கு காதல் திருமணம் உறுதியாக காதல் திருமணம் யாருக்குன்னு கண்டுபிடிப்போம். ரைட்டாக யார் யார் காதல் திருமணம் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு எப்படி அமைப்பு இருக்கும்? ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டாம். 5ஆம் பாவகாதிபதி 7ல் இருக்குது, 11ல் இருக்குது, 3ஆம் இடத்துல இருக்குது, 7 கூடையன் 3க்கு போகிறது, 7 கூடையன் 11க்கு போகிறது, இவ்வளோ ரொம்ப சிரமம்லாம் பட வேண்டாம். 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்து அதிபதி நீசம் பெற்றால் காதல் திருமணம். 2ஆம் இடத்து அதிபதி நீசம் பெற்றால் காதல் திருமணத்துக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. ஒரு பாயிண்ட் ஆச்சா? 2வது பாயிண்ட், 2ஆம் இடத்து அதிபதி வாங்கின சாரநாதன் நீசம் பெற்றால் காதல் திருமணம் உண்டு. அவ்வளோதான், போதும். இல்லைங்க சார், எனக்கு நீசம் பெற்றிருக்கு, ஆனால் நான் காதல் திருமணம் பண்ணலைன்னா யாசகம் வாங்கும் இடத்திலிருந்து அவனுக்கு பெண் அமைவாள். வார்த்தை புரிஞ்சிருச்சா? அப்படின்னா என்ன? ஏழ்மையான இடத்துலேருந்து இவனே அந்த பிள்ளைக்கு வேட்டி சேலை இதெல்லாம் வாங்கி கொடுத்து இவனே கல்யாணம் பண்ணிவிட்டு மாமனாரையும் மாமியாரையும் கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறணும். இல்லாட்டி இவன் தான் காசு கொடுக்கணும். இந்த 3 விஷயத்தில் தான் இந்த கல்யாணம் நடக்கும். ரைட்டா? அதுக்கு பின்னாடி உங்களுக்கு எல்லா விதியும் தெரியும் இல்லையா? அந்த விதிக்கெல்லாம் போக வேணாம். ரைட்டு. இப்போ நம்ம ஆறுடம் போட்டோம் இல்லையா? ஆறுடம் போட்டதில் உங்களுக்கு கேட்டாச்சு இல்லையா? அந்த 2வது டேபிளில் என்ன கேள்வி, என்ன ஆறுடம் போட்டிங்க, என்ன கேள்வி, ஒவ்வொரு நாள் வருவான். அந்த 2வது டேபிளில் யார் கை தூக்குனது? 3வது டேபிள் கேளுங்க டக்குன்னு. அப்புறமா என்ன கேள்வி? பணம். சரி, பணத்தையும் பார்த்துருவோம் பிரசன்னத்தில். ரைட்டா? என்ன லக்னம் போட்டிங்க? தனுசு லக்னம். ஓகே, இப்போ நீங்களே தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்காரு. தனுசு லக்னத்துக்கு 2ஆம் இடம் எது? தனம். தனம் தானே. எங்கே இருக்காரு? யார் கூட சேர்ந்துருக்காரு? பணம் போய் யார்ட்டையே மாட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்குது, வராது. அடுத்து பாதகாதிபதி யாரு? பாயிண்ட் வந்துருச்சா? அப்போ பணம் கிடைக்குமா? கிடைக்காது. இந்த 2ஆம் இடத்து அதிபதிக்கு வீடு கொடுத்தவன் எங்கே இருக்கிறான்? 6ல். அப்போ கடனில் போயிட்டுருக்காரு. அவ்வளோதானே? அப்போ 2ஆம் இடத்து அதிபதி ரெகுலர் பாயிண்ட் பாதகாதிபதியினுடைய தொடர்பு. 2வது பாயிண்ட் பகை கிரகங்களுடைய தொடர்பு. பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, கடன் சம்பந்தமான நிம்மதி இல்லாமல் இருக்குது, வீட்டை கொண்டு போய் அடமானம் வச்சுருக்காரு. வீடு இருக்கா சார்? எவ்வளோக்கு அடமானம் வச்சுருக்கீங்க? ஆமாம். அதில் அம்மா பேர் உள்ள வீடு ஏதாவது மிச்சம் இருக்கா? அம்மா பேர் வீடு விற்றுட்டீங்க? இல்லை. ஏன்னா 4 கோடி யார் சாரத்தில் இருக்காரு?
4 கூடையவன் யாரோட சாரத்தில் இருக்காரு? சந்திரன் சாரத்தில் இருக்கார். சந்திரன் எங்கே இருக்காரு? 8ல் மறைஞ்சிட்டாரு. அப்போ அம்மாவோட வீடு வித்தாச்சு அல்லது இல்லை? ஆமாம். அப்போ கடன் இப்போ தீர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அதே டேபிளில் வேறு கொஸ்டின். அப்போ பண விஷயம் சொல்லிட்டோமா? ரைட்டு. என்ன கேள்விங்க? காடு விற்கிறது. ரைட்டு, அருமை. இப்போ எல்லா கேள்விகளுக்கும் ஒரு வெற்றிக்குரிய பாவகம் ஒன்று இருக்குது. அதை ஒரு லிஸ்ட்டில் எழுதிடுவோமா? லெஃப்ட் சைடில் எழுதிடுவோமா? ஒரு ஜாதகம் நல்லா இருக்காருன்றதுக்கு லக்னம்லாம் பார்ப்போம் இல்லையா? லக்னம் பார்ப்போம், லக்னாதிபதி வலுத்திருக்கான்னு பார்ப்போம், லக்ன புள்ளி வலுத்திருக்கான்னு பார்ப்போம், லக்னாதிபதி பாவரோட இணையக்கூடாது, சுபர்களோடு இருக்கணும் அப்படின்லாம் பார்ப்போம் இல்லையா? இவன் வாழ்க்கையில் உயர்வானா இல்லையா? லக்னம் அப்படின்றது 1ஆம் இடம். அப்போ 11ஆம் இடம் எது? லாபம். அப்போ ஜாதகன் லாபத்தோடு வாழணும்னு என்ன செய்யணும்? 11ஆம் பாவகம் வலுக்கணும், இல்லை லக்னாதிபதிக்கு 11ஆம் பாவம் தொடர்பில் இருக்கணும். அப்போ ஜாதகன் என்னைக்கா இருந்தாலும் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். இவர் பாதகாதிபதியாக இல்லாத பட்சத்தில். புரிஞ்சா? அப்போ 2ஆம் இடம் தனம் வெற்றி பெறணும்னு என்ன செய்யணும்? 2ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் வலுக்கணும். அதனால தான் என்ன சொல்லியிருப்பாங்க, லக்னத்துக்கு விரையாதிபதி தனஸ்தானத்தில் இருந்தால் கோடீஸ்வரன், தனாதிபதி 12க்கு போயிட்டா விரையாதிபதி விரயமாயிடுறாரு. ஆனால் 12ஆம் பாவகம் வலுக்கணும். வலுத்தவனுக்கு பூராமே பார்த்தீங்கன்னா எந்த வகையிலா ஒரு வகையில் படம் வந்துடும். இப்போ தம்பி மூலமாக எனக்கு நன்மை நடக்குமான்னு கேட்குறாங்க இல்லையா? 3ஆம் பாவகத்துக்கு 11ஆம் இடமான லக்னம் வலுத்தாத்தே தம்பி மூலம் நல்லா இருப்பேன். 3ஆம் பாவம் கிடக்கூடாது. வீடு வண்டி வாங்கினா நல்லா இருக்குமா, வீடு வாங்கினா நல்லா இருக்குமா, இடம் வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நல்லா இதுனுங்க. இப்போ இடம், ஒருத்தர் வீடு வாங்குறாங்க இல்லையா? வீடு வாங்கினா அவன் விற்காமல் இருப்பானா, வீடு வாங்குகிற யோகம் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே இல்லை, இருக்கிற எல்லாத்துக்கும் போய் செக் பண்ணுறோம். 4ஆம் பாவ அதிபதி இடம் கேட்டார்ல, இடம் வீடு எல்லாத்தையும் 4ஆம் பாவத்திலே வச்சுக்கிடுவான். ஏன்னா பத்திரம்ன்றது எழுதினாத்தான் நம்ம பேரில் வரும். 4ஆம் பாவ அதிபதி ஏற்கனவே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம்ல, பகை, நீசம், அஸ்தங்கம், பாவருடன் இணைவது. இப்படி இருந்தால் அவன் பேரில் வீடு வாங்க முடியாது. வாங்கினா என்னைக்கா இருந்தாலும் வித்தே ஆவார். 4ஆம் பாவ அதிபதி தான். நீங்கள் கையெழுத்து பத்திரம்லாம் 3ஆம் பாவம்லாம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் உங்கள் விருப்பம். ஆனால் அவன் பேரில் வீடு இருக்கா இல்லையான்றதுக்கு 4ஆம் பாவ அதிபதி வலுவோடு இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு வீடு கிடைக்கும், அவன் பேரில் வீடு வாங்க முடியும். இல்லாட்டி அவன் பேரில் எத்தனை வீடு வாங்கினாலும் அது வித்தே அவன். சொல்லுங்கய்யா. அஸ்தங்கம் 100% வீடு வாங்க முடியாது. அஸ்தங்கம், பகை, நீசம், பாவருடன் இணைவது, பாவர்களால் பார்க்கப்படுவது, பாவரோட சேர்வது, பாவர் வீட்டில் இருப்பது. புரிஞ்சா இல்லைங்களா? பாவர் வீட்டில் போய் இருக்காரு, ஆனால் சுயசாரத்தில் இருக்காரு. வீடு இருக்கும், ஆனால் இவன் பேரில் இருக்காது, ஜாலியாக வந்து உண்ணிக்கிட்டு இருப்பார். இப்போ 6ஆம் பாவத்தில் போய் இருக்குது. 4 கூட 6க்கு போனால் கடனாக மாறிடுவேன். அப்போ 6ஆம் பாவம் நட்பு வீடாக இருக்குது. இவன் பேரில் வீடு இருக்காது, பொண்டாட்டி பேர்லையும் சேர்த்து வாங்கியிருப்பேன், அந்த வீடு இருக்கும். இதை விட இன்னொரு சூப்பர் பாயிண்ட் பாருங்க. 4ஆம் பாவகாதிபதி 8ஆம் பாவத்தில் பகை பெற்றிருந்தாக்கா அவனுக்கு வித்தே ஆவேன், அந்த வீட்டு கட்டினதுலேருந்து அவமானப்படுவேன். ஆனால் 4ஆம் இடத்ததிபதி 8ஆம் இட சுபர் வீடாக இருந்து அங்கே சுபஸ்தானத்தில் இருந்தால் சம்பாதிக்காமல் வீடு கிடைக்கும். சிம்ம லக்கணத்துக்கு எடுப்போமா? 4ஆம் பாவாதிபதி எங்க யாரு? விருச்சிக, இது செவ்வா. மீனத்தில் தூக்கி போடுங்க, அவன் சம்பாரிச்சிருக்க மாட்டேன், பொண்டாட்டியே கொண்டு வந்துடுவான். இல்லாட்டி அவன் சம்பாரிச்சிருக்க மாட்டேன், வீட்டுக்காரன் சம்பாரித்து இவ பேரில் வாங்கி கொடுத்துருவான். ஆனால் பகையாக இருந்தால் என்னைக்கா இருந்தாலும் வித்தியாவேன். என்னைக்கு விற்பேன்? 4, 8 தசாபதி காலங்களில் விற்றுருவார். ரைட்டா? 4ஆம் பாவகாதிபதி 12ல் போனால் ஒரு நாளாவது அது விரயம் பண்ணிடுவேன். 4ஆம் பாவகாதிபதி ஆட்சி உச்சம் 12ஆம் பாவத்தில் இருந்தாலும் நட்பு வீடாக அந்த வீடு இருந்தாலும் வெளிநாட்டிலேயோ வெளியூர்லேயோ போய் வீடு கட்டிடுவேன். ஆக என்ன ஆகக்கூடாது? அஸ்தங்கம் ஆகிவிடக்கூடாது, நீசம் ஆகிவிடக்கூடாது. நீச்ச பங்கம் கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை.
நீசம் ஆகிவிடக்கூடாது. ரைட்டா? இப்போ அவர் ஆருடம் என்ன ஆருடம் சொன்னீங்கய்யா? அதேங்க என்ன ஆருடம்? மேசம். மேசம். இப்போ 4ஆம் பாவம் வலுவாக இருக்குது. யாரோட சாரத்தில் இருக்குது? சனி எங்கே இருக்காரு? விற்குமா விற்காதா? சொல்லிடுங்க. விற்கும். அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சிச்சு. பாதகாதிபதி மறைஞ்சிட்டார்ல. பாதகாதி மறைஞ்சிட்டா நல்லது தானேங்க சார். 4ஆம் பாவாதிபதி ஆட்சி பெற்று இருக்கார். அவர் சனி சாரத்தில் இருக்கார். அந்த சனி எங்கே இருக்காரு? 12ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போ விற்குமா விற்காதா? வித்தாச்சு. வெரி குட். அப்போ வீடு விற்கிறத பற்றி பார்த்தோம்.